அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிசம்பர் 3ஆம் வாரத்திற்கான டாப் 10 நியூஸ். மக்களுடன் முதல்வர் திட்டம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களால் 2023 டிசம்பர் 18ஆம் தேதி துவங்கப்பட்டது. அரசின் நலத்திட்டங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பொதுமக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதற்காக இந்த திட்டம் துவங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக ஆய்வு பயணமாக முதல்வர் செல்வார். இதனுடைய முதற்கட்டமாக ஜனவரி 6, 2024 வரை அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்துகளில் இதற்கான முகாம்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. $165 ஏக்கர் பரப்பளவில் உலக தரத்திலான செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் அமைப்பதற்கான அடிக்கல்லை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாட்டியுள்ளார். இது கோயம்புத்தூரில் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் அமையவுள்ளது. 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடைபெற்றது நாம் அறிந்த ஒன்று. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் 1000க்கும் மேற்பட்ட புதிய தாவர இனத்தை இந்திய தாவரவியல் ஆய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளது. இதற்கு இம்பேசன்ஸ் கருப்பசாமி என்று பெயரிடப்பட்டுள்ளது. திரு கருப்பசாமி என்பவர் தமிழகத்தில் ஆஞ்சியோஸ்போம்களின் வகைகளை பிரித்தலில் முக்கிய நபராக கருதப்படுகிறார். அவரை நினைவூட்டும் விதமாக இந்த பெயர் இடப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடம் வைர வர்த்தக மையம் என்று அழைக்கக்கூடிய டைமண்ட் ட்ரேடிங் ஹப் மாறியுள்ளது. இது இந்தியாவில் குஜராத்தில் சூரத்தில் கஜோத் என்ற இடத்தில் 35 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 3200 கோடி செலவில் சமீபத்தில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இது SDB சூரத் டைமண்ட் போர்ஸ் என்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னால் உலகின் மிகப்பெரிய அலுவலக கட்டிடமாக அமெரிக்காவில் உள்ள பென்டகன் இருந்தது. யுவ நிதி என்ற திட்டமானது கர்நாடகாவில் ஜனவரி 1, 2024 முதல் துவங்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின்படி 18 வயது முதல் 25 வயதுக்குட்பட்ட வேலை இல்லாத இளங்கலை பட்டதாரிகளுக்கு ரூபாய் 3000ம், டிப்ளமோ பட்டதாரிகளுக்கு ரூபாய் 1500ம் மாதந்தோறும் உதவித்தொகையாக வழங்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் வாரணாசியில் உள்ள உமரஹா என்ற இடத்தில் ஸ்வார்வெட் மகா மந்திர் என்ற பெயரில் உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 3 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டது. ஆண்டிற்கான அமைதிக்கான இந்திரா காந்தி விருது டேனியல் பாரன்போயும் மற்றும் அலி அபு அவாத் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் 2 நாடுகளுக்கு இடையே அமைதிக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளானது PSLV C-58 ராக்கெட் மூலம் ஜனவரி 1ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலம் அனுப்பப்பட உள்ளது. தூசு, கருந்துளை, வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை இது ஆராய உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக PSLV C-57 ராக்கெட் மூலம் ஆதித்யா L1 செப்டம்பர் 2ஆம் தேதி 2023 சூரியனுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. 2021 இந்தியர்களில் 74.1% பேரால் ஆரோக்கியமான சமச்சீரான உணவை பெற முடியவில்லை என்று ஐநாவின் முக்கிய அமைப்பான FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பானது அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பின் தலைமையகமானது ரோம் நாட்டின் தலைநகரான இத்தாலியில் உள்ளது. இந்த அமைப்பு ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையின்படி 2020 இந்தியாவில்
ஆரோக்கியமான சமச்சீரான உணவை பெற முடியாதவர்கள் சதவீதம் 76.2 இருந்தது. தற்போது அது 74.1 குறைந்துள்ளது. வின்பேக்ஸ் 2023 இது இந்தியா மற்றும் வியட்நாமிற்கு இடையே நடைபெறும் கூட்டு இராணுவ பயிற்சியாகும். இது தற்போது வியட்நாமின் தலைநகரமான ஹனோயில் நடைபெற்றது. மீண்டும் அடுத்த வாரம் டாப் 10 நியூஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.